வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேற்றைய தினம் நமது புதியுகம் வெற்றிகரமாக தனது 10ஆம் வருடத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதற்கு காரணியாக விளங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் புதியுகம் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, எல்லாருமே எங்கே தேடுவேன்னு தேடி அலையக்கூடிய அந்த 3 எழுத்து மந்திரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மனம் இருந்தாலும் சரி, கையில பணம் இருந்தாதான் சார் மதிப்பு மரியாதை எல்லாமே. எங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க பண புழுக்கமா இருக்கே சார், இது நீங்கி பண புழக்கம் நல்லா வர்றதுக்கான வழிமுறை எங்களுக்காக சொல்லுங்க சார். நல்ல பணப்புழக்கம் வரணும். நீங்கள் பணம் சில இடத்துல தேங்கிடுது, நீங்கள் நல்ல புழக்கம் இல்லையேங்கிறீங்க சொசைட்டியில். நல்ல பணப்புழக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமா நம்ம ஊர்களில் இந்த மருதாணிம்பாங்க. மதுரை பக்கங்களில் மருத வண்டிங்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கங்களில் மயிலாஞ்சின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மருதாணியை வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடணும். அதற்கு அப்படி ஒரு பவர். இந்த பணப்புழக்கத்தை சரி பண்ணுவதற்கு வீட்டு வாசலில் மருதாணி கொத்தை கட்டி தொங்க விடுகிற போது அந்த உங்கள் வீட்டுடைய செல்வ செழிப்பும் பணப்புழக்கமும் நல்லாகுது. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய வசதியானவங்க வீடுகளில் பார்க்கலாம், பணப்புழக்கம் நல்லா இருக்கக்கூடிய வீடுகளில் வீட்டை சுற்றி ஒரு நீரோட்டம் இருக்கும், நீர் ஊற்றுக்கள் வைத்திருப்பார்கள். அது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். என்னால் ஒன்றுமே முடியலைங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஃபோட்டோ படம் ஒன்று வச்சுக்கலாம். அந்த படத்தில் ரூபாய் நோட்டுகள், தங்க நாணயங்கள் இப்படி இருக்க மாதிரி ஒரு படம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அது முகத்தில் முடித்தாலே நம்ம மனசெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? தங்கத்தையும் ரூபாயும் பார்க்குற போது மனசில் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி படத்தை பார்க்கிற போது அது உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பணப்புழக்கம் ஏற்படுகிறது. ஆகவே வீட்டு வாசலில் முதல்ல மருதாணி கொத்தை தொங்க விடுங்கள். ஒரு மகிழ்ச்சியான மனமான பணப்புழக்கம் உங்களுக்கு அமையும். பணப்புழக்கம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு ரொம்ப எளிமையான உங்களுடைய தனித்துவமான ஸ்டைல்ல சிம்பிளான விளக்கம், ஆனா அது கொடுக்கக்கூடிய பலன் அலாதி அப்படிங்கிற மாதிரி அழகான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூன்னு சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ, சங்கரங்கள்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/3/1996. 27/3/1996. ஆமா. ஓகேமா. பிறந்த நேரம்? காலை மணி 6:16. 6:16 காலை இல்லைங்களா? ஆமா ஆமா. மீன லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ஓகேமா. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்காக கேட்கணும். எப்படி இப்படியேதான் இருப்பானே, நல்லா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க ஒளிமயமான எதிர்காலம் உங்க அன்பு மகனுக்காகவே காத்துட்டு இருக்க சேர்ப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களை ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. அதாவது உங்களுடைய மகன் ஜாதகத்துல குணநலன்கள் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய கேரக்டர் குணம் சொல்றோம் பாருங்க, அதுல பிரச்சனை காட்டுது ஜாதகத்துல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவருடைய லக்னத்தில் பல கிரகங்கள் சேர்ந்திருக்கு. சூரியன், கேது, சனி, செவ்வாய், புதன், இப்படி எல்லா கிரகமும் சேர்ந்திருக்கு. இந்த சனி செவ்வாயுடைய இணைவு, ஒரு பாதகாதிபதி புதன் லக்னத்தில் அமர்ந்து இருக்கிறது, இது எல்லாமே அவரை மாற்றுது. ரெண்டாவது, கேது பகவானும் அமர்ந்து கர்ம தோஷம் அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. இப்போ சனி திசை வேற நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு பாதகம் செய்கிறதுனால உங்களுக்கு மனசு துடிக்குது, நம்ம பையன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறீங்க. இவருக்கு வாழ்க்கை நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அதற்கு எளிமையான பரிகாரம் உண்டுமா. முதல்ல இவருடைய மனதை மாற்றி
ஒரு நேர்மையான வழியில் குறுக்கு வழிகள் இல்லாமல் சந்தோஷமாக நல்ல வழியில் அவர் வாழணும். அதற்கு கந்தர் சஷ்டி கவசம் இருக்கு பார்த்தீங்களா? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க என்று சொல்லக்கூடிய அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை நாள்தோறும் வீட்டில் ஒலிக்க விடுங்கள். நீங்கள் சொல்லி வாருங்கள். மெல்ல மெல்ல உங்களுடைய அன்பு மகன் மாறி வருவார். அவரையும் பிறகு கந்தர் சஷ்டி கவசம் சொல்ல சொல்லுங்கள். நல்ல வேலை வாய்ப்பு அமையும். வாழ்க்கையில் நல்ல செட்டிலாவாறு. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்கள் மகனுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் ரேணுகா பேசுறேன், சென்னையில இருந்து. ரேணுகாமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக. அவங்க பெயரம்மா? கீர்த்திகா. கீர்த்திகா. ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 19/8/2005. 19/8/2005. பிறந்த நேரம் அம்மா? 10:05 காலையில வெள்ளிக்கிழமை. ஓகே. 10:05 AM. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. ராசி வந்து மகர ராசி. ஓகே. அவிட்ட நட்சத்திரம். ஓகே. லக்கணம் வந்து துலா லக்கணம். ஓகே. ரேணுகாமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு தீபிகாக்காக? அவங்க +2 படிக்கிறாங்க இப்ப. ஓகே. எப்படி படிப்பாங்க? ஓகே. சூப்பரா படிப்பாங்கம்மா, கவலையே படாதீங்க. சரி, இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு. அடுத்த ஒரே ஒரு கேள்விங்க. சொல்லுங்கம்மா. அவங்க என்ன கோர்ஸ் எடுத்தா காலேஜ்ல என்ன எடுத்தா நல்லா இருக்கும்? ஓகே. அவங்க செலக்ட் பண்ண வேண்டிய குரூப் என்ன? ஓகே. கவர்மெண்ட் வேலை அவங்களுக்கு கிடைக்குமோன்னு தெரியணும். ஓகேம்மா. சார் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் இப்ப விடை கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். +2ல என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ? இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், மேத்ஸ். சரிங்கம்மா. அதாவது இவங்க ஜாதகத்திலேயே பாத்தீங்கன்னா லக்னத்துல குரு, கேது, சுக்கிரன் எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்குமா. பொதுவாகவே இவங்க என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, அவங்க இந்த கம்ப்யூட்டர் தொடர்பான படிப்பையே தான் அவங்க காலேஜிலேயே எடுத்து படிக்கிறோமா. அந்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறதும் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதும் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் தெரியுது. அவர்கள் கம்ப்யூட்டரை தான் பாடமாக எடுத்து படிக்கிறோம். சரிங்களா? அதுலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா ஒரு நல்ல மேன்மை அவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கையில் உருவாகுமா. இதில் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்குறீங்க. ஒரு வளமான வாழ்க்கை, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகமாக இது அரசு வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம். வெளிநாட்டு வாழ்க்கை என்று அமையும். ஒரு வளமான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பிரியா பேசுறேன் மேம். பிரியாமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் வீட்டுக்காரக்காண்டி கேட்கணும். ஓகே. அவருடைய பேரம்மா? மாரிமுத்து. டேட் ஆஃப் பர்த்? 18/10/1987. 18/10/87. ஓகே. பிறந்த நேரம்மா? 9:31. 9:31 AM PM? காலையில தான் மேடம். காலை AM. ஓகே. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. சிம்ம ராசி, மகர நட்சத்திரம், லக்னம் வந்து விருச்சகம். ஓகே. என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு கணவருக்காக? அவருக்கு எப்படி இருக்கு, வீடு எப்ப கட்டினா நல்லா இருக்குன்னு கேட்கணும் மேடம். ஓகே. சூப்பரா இருப்பாருமா, கவலையே படாதீங்க. சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லதுமா. அதாவது இவருக்கு இந்த சிம்ம ராசி பாருங்க, மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. வீடு விஷயத்தில் கடுமையான தடைகளை ஜாதகம் காட்டுதுமா. இதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பழனிக்கு பாத யாத்திரை செல்ல வேண்டும்மா. உங்களுக்கு நீங்க மதுரையில் இருக்கிறீங்க, பழனிக்கு பாத யாத்திரை செல்ல வேண்டும். அது மிக முக்கியம். இதை இவர் பாத யாத்திரை சென்று வந்தால் இந்த தோஷம் அவருக்கு விலகுமா. பூமி தோஷம் கடுமையாக இருக்கிறது. இரண்டாவது, நீங்க விட்டு போன ஒரு கேள்வி நினைக்கிறேன். இவருடைய ஹெல்த், இவருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா பாருங்க. வாய் புண்கள் வருமா, உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருமானு பாருங்க. கொஞ்சம் உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் காட்டுது. பழனி பாத யாத்திரை சென்று வருகிற போது முருகனுடைய அருளினாலே இவருக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல மருத்துவருடைய அறிமுகம் கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு உடல் நலமும் நல்லா இருக்குமா. அந்த வீடு விஷயத்தில் பழனிக்கு போங்க. பழனி முருகனுடைய கௌபீஷணம் கிடைத்தால் அதை வீட்டிலே வைத்து வழிபடுங்கள். கௌபீஷணம் அதை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சு வழிபடுங்க.
நல்ல முறையிலே வீடு அமையக்கூடிய யோகம் உண்டாகும். வாழ்த்துக்கள். சார், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க தெருக்கு தெரு எக்கச்சக்கமான உணவகங்கள் புதிதாய் முளைத்தாலும் கூட மறுபக்கம் உணவு பற்றாக்குறை இருக்கதான் சார் செய்யுது. நமக்கு தேவையானதெல்லாம் சொகுசா வீட்டுல உட்காந்து கால் பண்ணி கல்யாண சமையல் சாதம் மாதிரி வாங்கி சாப்பிட்டாலும் கூட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த நபரின் வயிறு பாத்தீங்கன்னாக்க பசியால வாடத்தான் செய்கிறது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னாலும் கூட உணவில்லா பற்றாக்குறை நிலை இருக்கதானே சார் செய்யுது. என்ன பண்ணுறது சார்? அதாவதுக்குமா, நமக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறவங்க இன்குலாப் கவிதை எழுதுவார். அதில் நமக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஏழை தொழிலாளி இருக்குது பார்த்தீங்களா, அவர் கடைசி வரை சொந்த வீடு இல்லாமலே இருக்கிறாருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய கவிதைகள். அந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஊழியர்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, அவங்களே பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள், போதுமான வருமானம் இல்லைங்கிறாங்க, படிக்கிறோம் நம்ம. ஆனால் நம்முடைய இல்லங்களில் நீங்கள் இன்னொரு கேள்வி சொன்னீங்க, நிறைய உணவகங்கள். இந்த உணவகங்கள் பார்த்தீங்கன்னா சில உணவகங்கள் நல்லா இயங்குதுமா. பல பேர் வராங்க ஜோதிடத்துக்கு வரவங்க, சார் நாங்கள் ஆரம்பித்தோம் சார், இந்த உணவகம் சரியாகவே நடக்கலை சார் எங்களுக்கு அப்படின்னு வருத்தத்தோடு வரவங்க இருக்காங்க. ஆனால் உங்கள் கேள்வியுடைய நோக்கம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, வீட்டில் அந்த உணவு பற்றாக்குறை வரக்கூடாது எங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நல்ல உணவு செழிப்பு இருக்கணும் அப்படின்னா அன்னம் பூரணமாக இருப்பதற்கு யாரை வழிபடணும்? அன்னபூரணியை வழிபடணும். அந்த அன்னபூரணியுடைய படத்தை வீட்டில் உங்களுடைய டைனிங் அறையில் முதல்ல மாட்டி வைங்க. அன்னபூரணியுடைய படத்தை பார்த்து கொண்டிருங்கள். அது முதல்ல ஒரு அன்னம் பூரணமாக இருப்பதற்கு, உணவு பஞ்சம் வராமல் இருப்பதற்கு உதவி செய்யும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எப்பவுமே சாப்பாட்டு டேபிளில் உப்பை ஒரு பாட்டிலில் வைங்க. எப்பொழுதுமே உப்பு நிரந்தரமாக இருக்கணும். நம்முடைய பரிகாரங்கள் சொல்லுகிற போதெல்லாம் ஒரு வீட்டில் கந்திருஷ்டி இருந்தால் கூட கல் உப்பை பயன்படுத்துங்கள்ங்கிறோம். அந்த கல் உப்பு போட்டு வைத்த ஒரு பாட்டில் இருக்கணும். அதை தான் சொல்கிறேன், நான் டேபிள் சால்ட்டை சொல்லலை. கல் உப்பு ஒரு பாட்டிலில் போட்டு உங்களுடைய அந்த டைனிங் டேபிளில் வச்சுருக்கணும், இல்லை சாப்பாட்டு கூடத்தில் வைத்திருக்க வேண்டும். அதுவும் உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் வராதபடி நல்லபடியாக காப்பாற்றும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் தாண்டி என்ன கேட்டிங்கன்னா, சாப்பிடுகிற போது ஒரு வீட்டில் உணவு பஞ்சமோ பணப்பஞ்சமோ வரக்கூடாது அப்படின்னா நிறைய ஊறுகாய்களை பயன்படுத்த வேண்டும். நிறைய ஊறுகாய்களை பயன்படுத்துகிற போது அந்த உணவு பஞ்சம் வருவதில்லை. குறிப்பாக குபேரனுக்கு பிடித்த நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை பயன்படுத்த வேண்டும். அந்த நெல்லிக்காய் ஊறுகாயை சாப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகிற போது நல்ல முறையில் உங்களுக்கு உணவு பஞ்சமே வராமல் உணவு செழித்திருக்கும், நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம். நிச்சயமா சார். இது கூடவே உணவு கிடைத்த போது கிடைத்த உணவை வீணாக்க கூடாது, இதையும் ஒரு டேக்லைன்ல வச்சுக்கணும் இல்லைங்களா? ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நான் அறந்தாங்கில இருந்து விஜயகுமாரி பேசுறேன். விஜயகுமாரி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? இன்னைக்கு என் பையனுக்காக பேசுறோம். நாங்க பையனுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஓகேம்மா, கவலைப்படாதீங்கம்மா, பாத்துடலாம். மகனுடைய பெயரம்மா? நவீன்குமார், உத்திராட நட்சத்திரம். அம்மா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 8/4/91. 8/4/91. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 6:15 காலை 6:15 திங்கட்கிழமை 6:15 பிறந்தாரு. 6:15 AM. ஓகேமா. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, மீன லக்கணம். ஓகேமா. திருமணம் தாமதமாகுது, வேற ஏதாவது கேட்கணுமாமா குறிப்பா? இல்ல, அதான் அப்புறம் வீடு கட்டணும், அதான் வேற ஒண்ணு. ஓகேமா, 2 கேள்விகளுக்கும் சரி இப்ப விடை கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துல மீன லக்னம்மா, அவர் உத்திராட நட்சத்திரம், சரிங்களா? அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ராகு திசையில கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குமா. கிட்டத்தட்ட இவருக்கு இன்னும் ஓராண்டு திருமண காலத்திற்கு நீங்க காத்திருக்க வேண்டியிருக்குமா. இந்த ராகு திசை கேது புத்தி முடியணும். முடிந்த பிறகு அவருக்கு திருமணம் கூடி வரும். அவருடைய கல்வி விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. கூடுதலாக உள்ள படிப்புகளை படிக்க சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், அதிக சம்பளம் அவருக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அவருக்கு அடுத்த ஆண்டு, இன்னும் ஓராண்டு கழிந்த பிறகு திருமணம் கைகூடுமா, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார். ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல நொச்சுன்னு ஏதாவது ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு சார். இதற்கு நீங்க தான் உங்க ஸ்டைல்ல எளிமையான தீர்வு எங்களுக்கு கொடுக்கணும். குடும்பம் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்காக நம்முடைய முன்னோர்கள் அழகான வழிமுறைகள், அருமையான எளிமையான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று கோலம் போடுவது. இந்த கோலத்திலையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருதய கமலம் கோலம் இருக்கு, அது பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கிறதுமா. அதே மாதிரி ஸ்டார் கோலம் சொல்றோம், சரவணபவ போடுற கோலம், அதோடைய தத்துவங்கள் ஒன்று. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையிலே சிறந்தது. அதே மாதிரி இப்போ வீட்டில் இப்போ என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா,
பச்சை அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து பூஜை அறையில கோலம் போடணும். ரெட்டை வரி கோலமா போடணும். ஒத்த வரி கோலம் பொதுவாக வீட்டில் போடக்கூடாது. நல்ல காரியங்களுக்கெல்லாம் ரெட்டை வரி கோலம் தான் போடணும். அப்படி கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது கொஞ்சம் வேப்பிலைகளை பரப்பணுமா. அதன் மீது 2 மண் அகல் விளக்கை ஏற்றணும். நீங்க எத்தனை விளக்குகளை வீட்டில் ஏற்றி வைத்தாலும் இந்த மண் அகல் விளக்கு ஈடாக எதுவும் கிடையாது. ஆக 2 மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும். இதை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் செய்து வந்தாலே போதும். அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமும் நல்ல இல்லறத்தில் ஒரு ஒற்றுமையும் கிடைக்க ஆரம்பிக்குமா. அதுக்கு என்ன பண்ணணும்? கோலம் போடும்போது பச்சை அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து கோலம் போடணும். என்ன கோலம் போடணும்? ஆமா, நீங்க கோலம் போடுறது உங்களுக்கு தெரிந்த சாதாரண கோலங்கள் போட்டாலே போதும். ஏன்னா பர்டிகுலர் கோலம் சொல்லி அது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சாதாரண ஸ்டார் கோலம் போட்டாலும் சந்தோஷம் தான். பட் ரெட்டை வரி கோலம் போடணும். நல்ல வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் தான் ரெட்டை வரி கோலம் போடணும். அசுப விஷயங்கள் நடக்கிற போது தான் ஒத்த வரி கோலம் போடணும். அதனால ரெட்டை வரி கோலம் போட்டு அதன் மீது, அதான் கோலத்தில் கூட உங்களுக்கு அரிசி மாவும் மஞ்சளும் கலந்திருக்கணும். அதன் மீது கொஞ்சம் வேப்பிலைகளை பரப்பணும். அதன் மீது 2 மண் அகல் விளக்குகள் வைத்து அதில் உங்கள் சக்திக்கு ஏற்ப நல்லெண்ணெய்யோ நெய்யோ எதுவோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கோலம் போட இது விளக்கே தருமா. அதனால இல்லத்திலே நல்ல ஒற்றுமையும் ஒரு சுபிட்சமும் ஏற்பட துவங்கும். அருமை சார். நீங்க சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் ரொம்ப எளிமை, ஆனா அது வலிமை. அது நாங்க எல்லாருமே பிராக்டிக்கலா யூஸ் பண்ணி பார்த்திருக்கோம் சார். அற்புதமான வழிமுறை எங்களுக்காகவே சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேரடிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து ராணி பேசுறேன் மேடம். ராணிமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகேமா. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 2/7/98. 2/7/98. ஓகே. பிறந்த நேரமா? அதிகாலை 2:40 மணி மேடம். 2:40 AM. ஓகே. ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், மேச லக்னம். ஓகே. ராணிமா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையன் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றேன். கிடைக்குமா இல்ல பிரைவேட் கம்பெனிலேயே நிரந்தர வேலை கிடைக்கணும் மேடம். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்துல அரசு வேலை கிடைக்கிற யோகம் இருக்குமா. அதுக்குரிய போட்டித் தேர்வுகள் அவரை நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்களா? அவருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இவர் என்ன செய்து வர வேண்டும்? விநாயகரை வழிபட்டு வரணும்மா. அருகம்புல்லினால் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டு கொண்டு வர சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமைகளை வழிபட்டு வர சொல்லுங்கள். நல்ல முறையில் அவருக்கு அரசு வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். அற்புதமான பல விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.